பாமக நிறுவனருக்கும் தலைவருக்கும் கடந்த ஒரு 4 மாத காலமாகவே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. கட்சியுடைய நிர்வாகிகள் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னா, என்ன சிச்சுவேஷன், உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? ஐயாவே சொல்லிட்டார், இது சம்பந்தமா கேள்வி கேட்காதீங்க, என் கூட வராதிங்கன்ட்டார். அதுல நான் கருத்து சொல்ல என்ன இருக்கு? புரியுதானே? நான் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்லிடுறேன். இந்த ஐயாவுக்கும் அவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த மனக்கசப்பு என்பது கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கானது. ஏற்கனவே கொள்கை அளவில் உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. அது ஒரு மக்கள் இயக்கமாக உருவான கட்சி, யாரோ உருவாக்கி கையில் கொடுத்துட்டு போன கட்சி இல்லை. அது அனைத்து மக்களுக்குமாக போராடக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கு பின்னடைவுகள் வராத மாதிரி அடுத்து வர்ற நம்ம தேர்தலை சந்திக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள நடக்கிறது. இந்த மாநாட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க, மாநாட்டு வந்தவர்கள் தான் ஓட்டு போடுறவங்க. இந்த நிர்வாகிகளும் தொண்டர்களுங்கிறவங்க அப்படி இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அதை புரிஞ்சுக்குவாங்க. அந்த தொண்டர்கள் மாறவே இல்லை. தொண்டர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் மாறவே மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்குகள் முன்ன விட அதிகமாக தான் ஆகும். அது பலமாகிட்டு இருக்கு. அதை நீங்க தேர்தலில் புரிஞ்சுக்கணும். கட்சியுடைய உயர்மட்ட தலைவர்கள் 2 பேர் இருக்கக்கூடிய இந்த முரசல் தேர்தலில் பாமக ஒரு பாதிப்பு அதெல்லாம் இல்லைங்க. நீங்க இது ஒரு ஜோசியம் சொல்ற விஷயம் இல்லை. நான் கூடவே இருக்கேன். எனக்கு அங்க என்ன நடக்குது எல்லாமே தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை புதுப்பிச்சுக்குது. இயற்கை அந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறதா நான் உணர்றேன். அதுக்குள்ள இருக்கிற கலைகள் வெளியே போயிடும், நச்சுக்கிருமிகள்லாம் வெளியே போயிடும். அது ஒரு மிக முக்கியமான கட்சியாக ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அது. அதனுடைய வீரியத்தை இனிமேல் நீங்க பார்க்கலாம். ராமதாஸ் அவர்கள் ஒரு நிர்வாகிகள் நியமிக்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நிர்வாகி நியமிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு இணையும் போது பொருளாளர் இப்படியா தேர்தல் மனக்கசப்பு இருக்காது. இருங்க, தேர்தல் என்ன நாளைக்கு வருது? இருங்க, தேர்தலுக்கு தாங்க கட்சி. தேர்தல் வரும்போது பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எங்க அந்த மனக்கசப்பு ஒண்ணுமே இல்லைங்க. அதிமுகவில் இல்லையா மனக்கசப்பு? திமுகவில் எத்தனை அணி இருக்கு தெரியுமா? இருங்க, நீங்க போய் கேட்பீங்களா? திமுகவில் யாராவது, அதிமுகவில் யாராவது கேட்பீங்களா? இருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது கட்சியை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு. அதுலயே நீங்க மூக்க நுழைக்கிறீங்க. நீங்க அதிமுகவும் திமுக கேட்ட பிறகு பாமக கேட்கணும். இனிமே ஊடகத்துக்கு அதுதான் செய்தியா நான் சொல்றேன்.